பெரிய பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக சின்ன பையனும் நானும் வந்து ஆட்டோல வந்து கிளம்பிட்டோம். ஆட்டோக்கார பையா கிட்ட முன்னால போய் உட்காந்துக்கிட்டு ஓட்டணும்னு சொல்லிட்டான். அதனால கொஞ்ச தூரம் அப்படியே ஓட்டிட்டு வந்தாங்க. இந்த பெரிய வண்டியை பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியை பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் நம்ம ஃபேமிலிக்கு வாங்கணும். ஏன்னா எங்களோட ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலி. இந்த மாதிரி வண்டி வாங்கினா சூப்பரா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஃபியூச்சர்ல கண்டிப்பா வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் டசானாவோட ஆயா வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து நம்ம தயிர் சாதம், துவையல், வெள்ளரிக்காலாம் வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சம்மர் வேற தொடங்கிருச்சு இல்லையா, அதனால இளநீ வந்து ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை வாங்கி நாங்களும் அம்மாச்சி எல்லாருமே வந்து குடித்தோம். அதுக்கப்புறம் நேற்று கடைக்கு வந்து போயிருந்தோம், தமிழ் கடைக்கு. அங்கே வந்து இந்த கடலை மிட்டாய் தான் பீனட் லட்டுன்னு சொல்லிட்டு இங்கே விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்தோம். அதை 2 பீஸ் நான் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் வந்து பால் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால பால் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது பொரி தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி பொரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன். நைட்டு டின்னர் வந்து என்னடா செய்யணும்னு நினைச்சேன். ஹஸ்பண்ட் வந்து பரோட்டாவும் குருமாவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க.